லாஸ்ட் செஷன்ல என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா the internal energy. So internal energyங்கிறது என்னது? So just you have to take a container or we can see so there is a system. Now the system is filled with some gases. So அப்ப அந்த gases வந்து என்ன இருக்கும்? Some energies வந்து இருக்கும். You can add all the energies of the system. Okay, right? You can add all the energies of the system. So what you'll get? You will get internal energy. Generally, the internal energy is the function of kinetic energy and the potential. Okay, right? The kinetic energy and potential energy. So அப்போ ஒரு molecule movementல இருந்ததுன்னா, right? ஒரு molecules movementல இருந்ததுன்னா, ஸோ அங்கே கிரியேட் ஆகிற எனர்ஜி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி. ஸோ இதே இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாலிகுல் அனதர் மாலிகுலுக்குள்ள சம் பாண்டிங் ஆர் மேபி த பைண்டிங் எனர்ஜி ஆர் மேபி தட் இஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் ஸோ தட் இஸ் டூ கைஸ். நம்மளுக்கு வந்து என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ தட் வில் கிவ் யூ ஸோ தட் இஸ் அ பொட்டன்ஷியல். ஓகே ரைட். ஒரு பார்ட்டிகல் எங்கெங்கெல்லாம் மூவ்மெண்ட்ஸ்ல இருக்கும் ரைட் அங்கெல்லாம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா கைனடிக் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கலாம்? லீனியர் மூவ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ரொட்டேஷனல் மூவ்மெண்ட்ஸாக வந்துருக்கலாம், இல்லை டிரான்ஸ்லேஷன் மூவ்மெண்ட்டாக வந்துருக்கலாம், ஆர் மேபி தட் இஸ் அ கொலிஷன் மூவ்மெண்ட்ஸாக இருக்கலாம், ஸோ வைப்ரேஷன் மூவ்மெண்ட்ஸாக வந்து இருக்கலாம். ஸோ இந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜிஸ் வந்து கொடுக்கும். அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சம் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் ஸோ தட் இஸ் அ டூ மாலிகுல்ஸ் ஆர் மேபி தட் இஸ் அ பாண்டிங் பிட்வீன் ஸோ தட் இஸ் அ டூ மாலிகுல்ஸ் ஆர் மேபி அதர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நம்மளுக்கு என்ன கொடுக்குன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுக்கும். இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் எனர்ஜி கிடைக்கும். த டோட்டல் எனர்ஜிக்கு நேம் தான் வி கேன் சே ஸோ தட் இஸ் த இன்டர்னல் எனர்ஜி அப்படி சொல்லுவோம். அப்போ டோட்டல் எனர்ஜிக்கு இன்னொரு நேம் வந்து என்ன சொல்லலாம்? இ அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா யூ அப்படின்னு சொல்லலாம். அப்போ இ ஆர் யூ எங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்களோ அங்கெல்லாம் அதுக்கு பேர் வந்து என்னது? இன்டர்னல் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் டேக் எனி ரியல் கேசஸ். இந்த ரியல் கேசஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி as well as there is a potential energy. ஓகே ரைட். ரெண்டு டேர்மே வந்து இங்கே வந்து இன்வால்வ் ஆகும். எப்போ? ரியல் கேசஸ். இஃப் யூ டேக் அன் ஐடியல் கேஸ் இருந்ததுன்னா யூ கேன் டேக் ஐடியல் கேசஸ் இருந்ததுன்னா கரெக்ட் அது எதர் மட்டும் டிபெண்ட் பண்ணிக்கலாம்? தட் வில் டிபெண்ட் ஒன்லி ஆன் த கைனடிக். ஓகே ரைட். இந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஓகேவா? யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? இதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க. ஆல்ரெடி இந்த லாஸ்ட் கிளாஸ் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் வந்து ஒரு ரீகால் பண்ணிட்டு தென் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து போகிறதுக்காக தான் நான் வந்து டிஸ்கஸ். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ தட் இன்டர்னல் எனர்ஜியோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஜென்ரலாக த இன்டர்னல் எனர்ஜி இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் மீன்ஸ் வாட்? தட் இஸ் டிபெண்ட் ஆன் மாஸ் ரைட். ஸோ வந்து பாருங்க ஸோ தட் இஸ் டிபெண்ட் ஆன் so that's a quantity of material or the mass of the material. Quantity or the mass of the material or mass of the substance. ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு கண்டெய்னரில் if you take so there is a 2 kg ஒரு கேஸ் வந்து எடுக்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன இருக்கும்? தட் ஹேஸ் சம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அது வந்து நான் பொட்டன்ஷியல் எனர்ஜி 1 அப்படி சொல்கிறேன். இதே நீங்கள் வந்து 1 kg கேஸ் வந்து எடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து டிஃப்ரெண்டாக வந்துருக்கும். ஸோ எப்பவுமே நீங்கள் வந்து மாஸை சேஞ்ச் பண்ணீங்கன்னா அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி ஸோ இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி எல்லாமே சேஞ்ச் ஆகும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? டோட்டல் எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து ஸோ தட் இஸ் த ரீசன் வி ஆர் சேயிங் the internal energy is an extensive property. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா it is a state function. State function முன்னாடியே உங்களுக்கு தெரியும். The state function எப்பவுமே எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்? The function value will depend on the initial state and the final state of the process. So அப்ப state function நாவே நமக்கு என்ன வந்துரும்? telங்கிற term வந்துரும். அப்ப tell u which is equal to u final minus u initial அப்படி ரைட். அப்ப உங்களுக்கு என்ன தெரியணும்? இனிஷியல் ஸ்டேட்டோட கண்டிஷன்ஸ் தெரியணும், ஃபைனல் ஸ்டேட்டோட கண்டிஷன் தெரியணும். If you know the conditions of initial and final you can easily find out what is the change in enthalpy. Sorry, change in internal energy. அடுத்தது வந்து பாருங்க the substance with different structures will have different u values. நேத்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு கார்பன் 612 இதோட ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் 712 கூட நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்? டிஃப்ரெண்டா இருக்கும். கார்பன் 614 இதோட ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அப்போ ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா இன்டர்னல் எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே புரிஞ்சுதா? ஸ்ட்ரக்சர்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அங்கே இன்டர்னல் எனர்ஜி நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் சைக்ளிக் ப்ராசஸ்னா நம்மளுக்கு தெரியும். ஓகே இனிஷியலாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் யூ ஹேவ் டு டேக் வால்யூம் வெர்சஸ் பிரஷர் ஒரு ப்ராசஸ் வந்து பண்ண போறேன். ஓகே ரைட். மேபி எனக்கு வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ப்ராசஸர். ஓகே ரைட். இதுதான் என்னோட ப்ராசஸர் இருக்கு. ஐ எம் சேயிங் ஸோ திஸ் இஸ் மை ஏ அண்ட் பி அண்ட் சி. ப்ராசஸோட டைரக்ஷன் வந்து பாருங்க இனிஷியல் ஸ்டேட் அண்ட் த ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் த ப்ராசஸ் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. அதாவது இங்க பாருங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் த ஃபைனல் பாயிண்ட் ஆஃப் த ப்ராசஸ் வில் பி சேம். இந்த கண்டிஷன்ல நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா வாட் இஸ் த சேஞ்ச் இன் என்தால்பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்போ UA minus UA நமக்கு என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். கரெக்டா இல்லையா? Because initial state and final state will be same now, so we can say there is a cyclic process. So for a cyclic process the change in enthalpy எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 0 வந்துரும். ஆல்ரெடி நான் சொன்னதுதான் ஃபார் ரியல் கேசஸ் எப்பவுமே internal energy is the function of எப்படி இருக்குன்னா temperature and the volume. அப்ப நீங்க வந்து temperature சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் if you increase the temperature or decrease the temperature the U value will be changed. Or if you do the compression or if you do the expansion, okay right, if you do the compression or expansion, so what will happen? The U for the real gases will change. U for the real gases will. ஓகேவா? இந்த ஸ்லைட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே ரைட். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். அடுத்தது வந்து பாருங்க the internal energy for an ideal gas. So internal energy for an ideal gas வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலா internal energy is the function of what? The potential energy plus kinetic energy. ஜெனரலா வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? ஐடியல் கேஸோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஐடியல் கேஸோட ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் the potential energy is negligible or potential energy almost is equal to 0. அப்போ potential energy 0னா இந்த டேர்ம்ல இது வந்து 0னா அப்போ u வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கா only the kinetic energy of the gases. அதாவது என்னது so there's a movement of the gases மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கும். அப்போ from the kinetic theory of gases படி பார்த்தோம்னா kinetic energy of the gaseous particles will depends on only the temperature. அப்போ நம்மளோட u வந்து எப்படி இருக்கும் it's a function of temperature only. இதெல்லாம் क्वेश्चंஸ்ல வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து என்னது நீங்க வால்யூம் நீங்க என்னதான் கம்ப்ரஸ் பண்ணாலும் எக்ஸ்பான்ஷன் பண்ணாலும் u ஓட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. ஏன்னா இன்டராக்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து ரொம்ப கம்மி. நீங்க கம்ப்ரஸ் பண்ணீங்கன்னா அந்த அளவு வால்யூமோட எஃபெக்ட் வந்து இருக்காது. ஓகே ரைட். ஸோ தட் இஸ் த ரீசன் த u இஸ் a function of temperature only for an ideal gas. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸஸ். ரியல் கேஸஸ் இஸ் a function of temperature and வால்யூம். ஓகே ரைட். இதுதான் மேத்தமெட்டிக்கலா நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்போம். எப்படின்னா ஜென்ரலா u இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம். ஸோ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா டோட்டல் டெரிவேட்டிவ் எடுத்தீங்கன்னா டோட்டல் டெரிவேட்டிவ் என்ன கொடுக்கணும் dou u divided by dou t where v is constant. So that is a dt plus so that is a dou u divided by dou v where temperature is constant and dv. So இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா for an ideal gas there is no effect of volume in the internal energy. அதனால இந்த டேர்ம் வந்து நமக்கு என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும். So finally what you will get dou u which is equal to du which is equal to dou u divided by dou t at constant volume and dt. So உங்களுக்கு வந்து क्वेश्चन வந்து கேட்பாங்க what is the meaning of CV or sometimes they will ask you what is a mathematical description of CV. CVங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா இதோட நேம் so there is a heat capacity. நல்லா நோட் பண்ணீங்க இதோட நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா heat capacity at constant volume. Okay right at constant volume CV தான். So அதோட ஜெனரல் டெஃபினிஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க ஒரு ஸ்மால் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து பண்ண போறீங்க. ஸ்மால் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அதுக்கு பேர் தான் வந்து dou t. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க ஸ்மால் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சிஸ்டம் இருக்கு. இதான் உங்களோட சிஸ்டம். இங்க வந்து கேஸ் வந்து இருக்கும். கேஸுக்கு இனிஷியலா வந்து என்ன இருக்கும் சம் இன்டர்னல் எனர்ஜி இருக்கும். அண்ட் திஸ் சிஸ்டம் இஸ் மெயின்டைன் அட் TI. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்மால் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். அப்ப என்னது 1 டிகிரி 2 டிகிரி இப்போ நீங்க வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஸோ வாட் அபவுட் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேரும் ரிலேட் பண்றதுக்கு பேர் தான் இங்க அதே மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கண்டெய்னரோட வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட். கண்டெய்னரோட வால்யூம் வந்து என்னது கான்ஸ்டன்ட். அப்ப அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா CV அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் நோட் இட் டவுன். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ திஸ் இஸ் கிரேட் ஹவ் ஸோ தட் இஸ் temperature will affect or small change in temperature will affect you. So we are getting from what? So there is a CV. Okay right? At the same time system volume எப்படி இருக்கு நமக்கு system volume will be constant. System volume will be constant. Okay right? So this thing is very very important. So இப்போ இதுக்கு பதிலா கொண்டு போய் CV substitute பண்ணீங்கன்னா so what will get you will get du which is equal to என்ன கிடைக்கும் நமக்கு CV dt ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அப்போ நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க இன்டகிரேட் எடுக்கிறீங்க. இது வந்து ஸ்மால் சேஞ்ச். இன்டகிரேஷன்ங்கிறது என்னது in a particular limit what is the change in internal energy. So find out பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் so integral. Okay right? So இங்க வந்து என்னது dt தானே. Okay right? So that is a T1 to T2 and CV dt. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அப்போ எப்பவுமே நம்மளோட ஸ்டேட் ஃபங்க்ஷன் வந்து நீங்க இன்டகிரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் L வந்து கிடைக்கும். அப்போ இன்டகிரல் T1 to T2 so that is a CV. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்போ அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the change in internal energy when CV is not constant. CV is not constant na we have to use this formula. இதே உங்களோட CV கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா so that time what happened so you will get del u which is equal to so there is a CV into del t. நோட் பண்ணிக்கங்க the two formulas are important. Okay right? இத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணோம். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா ஏன் போறேன்னா நேத்து இதெல்லாம் பார்த்துட்டோம். CV is not constant then you have to use del u which is equal to integral T1 to T2 CV dt. அதாவது இங்க வந்து என்னது CV is the function of temperature இருந்ததுன்னா so இங்க CV is not a function of temperature இருந்ததுன்னா so that time CV எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். CV எப்படி இருக்கும் நமக்கு கான்ஸ்டன்டா வந்திருக்கும். அப்ப CV is equal to constant, CV is not constant. So that time so we have to use the two formulas. முன்னாடியே சொன்னதான் எந்த கண்டிஷனுக்கு என்ன ஃபார்முலாஸ் வந்து வேணும்னு தெரிஞ்சதுனாவே மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்தது வந்து பாருங்க how to change internal energy. நேத்து நான் சொன்னேன் 2 waysல வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் internal energy வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வே என்னன்னு பாத்தீங்கன்னா just you have to increase the temperature of the system. ஓகேவா? நீங்க என்ன பண்ணலாம் இதுதான் வால். ஓகே ரைட்? இதுதான் ஒரு சிலிண்டரோட வால். இந்த வால்ல நான் என்ன பண்றேன்னா நல்லா நோட் பண்ணுங்க I am adding some heat. நான் வந்து என்ன பண்றேன் ஹீட் வந்து ஆட் பண்றேன். ஹீட் ஆட் பண்ணா அந்த வாலோட டெம்பரேச்சர் என்ன ஆகும் the wall temperature will get increase. கரெக்ட்டா இல்லையா? the temperature of the wall வந்து நமக்கு என்ன ஆகும் that will get increase. So அப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த ஒரு பார்ட்டிகல் மட்டும் எடுத்துக்கங்க. So just you have to consider only this particle. இவன் என்ன வெலாசிட்டில வரான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு V1 வெலாசிட்டில வந்து வரான். V1 வெலாசிட்டில வந்து வரான். இவன் வந்து என்ன பண்ணுவான் இந்த வாலை டச் பண்ணும்போது that will gain some temperature right from the wall. அப்ப என்ன பண்றான் இவன் some temperature வால்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றான். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவானா மூவ் பண்ணுவான். எந்த வெலாசிட்டில வந்து மூவ் பண்ணுவானா so that is a 2V1 வெலாசிட்டில வந்து மூவ் பண்ணுவான். எக்ஸாம்பிளுக்காக சொல்லிருக்கேன். So அப்ப வந்து இங்க வந்து பாருங்க so you are adding some heat to the wall. அப்ப இங்க வந்து என்ன ஆகும் the wall temperature will get increase. ஆல்ரெடி நமக்கு சிஸ்டத்துல some temperature இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து T1 வச்சுக்கலாம். வால் டெம்பரேச்சர் T2 னு வச்சுக்கலாம். அப்ப இங்க கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா the condition is T2 is greater than T1. T2 is greater than T1. அப்ப எனக்கு என்ன ஆகும் இந்த பார்ட்டிகல் அங்க இருந்து வரும். இதுதான் நம்மளோட மாலிகுல்.
இந்த மாலிகுல் வந்து வருது, இந்த வாலை டச் பண்ணும்போது என்ன பண்ணும், தட் கெயின் சம் எனர்ஜி ஃப்ரம் த வால். அப்ப அதோட வெலாசிட்டி வந்து என்ன ஆகும், டபுளா வந்து மாறும். பிகாஸ் த கைனடிக் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். அப்ப கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெலாசிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளவுதான் லாஜிக். ஓகேவா? இப்படிதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும். அப்ப நமக்கு என்ன ஆகுது, ஆக்சுவலா இங்க பாருங்க, அப்ப டெம்பரேச்சர் எதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, the temperature will increase the velocity of the fluid or velocity of the gaseous molecules. அப்ப velocity increase ஆச்சுன்னா நமக்கு kinetic energy என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். kinetic energy increase ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், the total energy of the system will increase. total energy increase ஆச்சுன்னா நம்மளோட internal energy வந்து என்ன ஆகும். இதுதான் லாஜிக். புரிஞ்சுதா? the temperature will increase the velocity of the gases. அப்ப velocity increase ஆச்சுன்னா kinetic energy increase ஆகும். kinetic energy increase ஆச்சுன்னா the total energy will increase. அப்ப நமக்கு என்ன ஆகும், so that the internal energy will increase. புரிஞ்சுதா? அதே தான் இங்கேயும். இங்க வந்து பாருங்க, initial volume வந்து நான் வந்து என்ன சொல்றேன்னா V1 அப்படி சொல்றேன். ஓகே ரைட்? initial volume இதுதான் நம்மளோட initial volume VI. நம்ம இப்போ இங்க என்ன பண்ண போறோம்னா, we are going to do some compression process. நம்ம என்ன பண்ண போறோம், கம்ப்ரஷன் வந்து பண்ண போறோம். அப்ப இங்க வந்து P எக்ஸ்டர்னல் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம், கம்ப்ரஷன். உள்ள உள்ள கேஸோட பிரஷர் என்னன்னா P கேஸ். இப்போ பாருங்க, கண்டிஷன் வந்து என்னன்னா P gas is less than P external. நமக்கு என்ன நடக்கும், we will get the compression process. we will get the compression process வந்து கரெக்ட்டா இல்லையா? அப்ப கம்ப்ரஷன் நடந்ததுன்னா நமக்கு வந்து என்ன ஆகும், ஓகே ரைட்? கம்ப்ரஷன் நடந்ததுன்னா இப்ப திங்க் பண்ணி பாருங்க, ஜஸ்ட் இதான் நம்மளோட பார்ட்டிகல், இதான் நம்மளோட பார்ட்டிகல். the particle is moving with what, some velocity. இந்த டைரக்ஷன்ல வந்து வருது. நான் என்ன பண்றேன், ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்றேன். ஆப்போசிட் டைரக்ஷன்ல கம்ப்ரஷன் என்னது, ஒரு ஃபோர்ஸ் தானே, ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்றேன். யாருக்கு, இந்த பார்ட்டிகலுக்கு. அப்ப நம்ம அந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி வந்து என்ன ஆகும்னா டபுளா வந்து மாறும். ஓகே ரைட்? இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்களா அந்த கிரிக்கெட் பேட் எல்லாம் பார்த்திருப்பீங்க, கரெக்டா இல்லையா? இதுதான் நம்மளோட பேட், கிரிக்கெட் பேட். இது அப்படியே ஸ்டாக்னன்ட்டா இருக்குன்னு வச்சுக்கலாம், ஸ்டெடி ஸ்டேட்ல. இப்போ ஒரு பால் வருதுன்னா இது மேல பட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், அதே வெலாசிட்டில அப்படி வந்து மூவ் ஆகும். இப்போ இங்க வந்து எப்படி இருக்கு, பேட் வந்து எனக்கு மூவ்மெண்டே இல்ல, அதாவது இன் ஸ்டெடி ஸ்டேட்ல இருக்கு. பேட் வந்து எப்படி இருக்கு, இன் ஸ்டெடி ஸ்டேட்ல இருக்கு. அப்ப பால் வந்து என்ன பண்ணும், அந்த பேட்ல ஹிட் பண்ணி அதே சேம் வெலாசிட்டில வந்து மூவ் ஆகும். இதே இந்த பேட் வந்து மூவ்மெண்ட்ல இருந்துச்சுன்னா, இதே இந்த பேட் வந்து மூவ்மெண்ட்ல இருந்ததுன்னா, இங்க வர்ற பால் வந்து ஒரு வெலாசிட்டில வரும். வெளியில போகும்போது வந்து என்ன ஆகணும், அதோட வெலாசிட்டி வந்து டபுளோ இல்ல ட்ரிபிளோ வந்து மாறி. ரீசன் வந்து என்னது, பேட் வந்து மூவ் ஆகுது, அட் த சேம் டைம் பால் வந்து இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் மூவ்மெண்ட்ல இருக்கு. ரெண்டு பேரும் ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும், பாலோட வெலாசிட்டி நம்ம அப்ளை பண்ற வெலாசிட்டியை விட அதிகமா வந்து இருக்கும். ஓகே ரைட்? அப்ப இங்கேயும் வந்து பாருங்க, நம்ம இதை வந்து இன்க்ரீஸ் பண்றோம், the velocity of the particle இன்க்ரீஸ் பண்றோம். கரெக்ட்டா இல்லையா? velocity of the particle வந்து இன்க்ரீஸ் பண்றோம். அப்ப velocity இன்க்ரீஸ் ஆச்சுன்னா kinetic energy will increase. kinetic energy இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், internal energy also will. புரிஞ்சுதா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஒரு internal energy of the system வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அப்ப the change in internal energy, the change in internal energy எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, is the function of the temperature and volume. இப்போ உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, is a function of temperature and volume வந்து டிபெண்ட். கரெக்ட்டா இல்லையா? வால்யூம்ங்கிறது இட்ஸ் indirect way to explain about the compression and expansion. ஓகேவா? யாருக்காவது இதுல டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் சைன் கன்வர்ஷன். ஜஸ்ட் நவ் வி டிஸ்கஸ் ரைட். இப்போ சைன் கன்வர்ஷன் வந்து பாருங்க, எப்பவுமே நமக்கு வந்து தெரியும், ஒரு சிஸ்டம் எப்பவுமே நம்ம தெர்மோடைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும், இன் கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் தான் இம்பார்ட்டன்ட். அதாவது சிஸ்டம்ங்கிறது யாரு, மேபி கேசஸ் ஆர் லிக்விட்ஸ் ஆர் மேபி அதர் சொல்யூஷன்ஸ். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு ஹீட் ஆட் பண்றோம். ரைட்? நம்ம என்ன பண்றோம், ஹீட் வந்து ஆட் பண்றோம். இதுதான் நம்மளோட சிஸ்டம். ஓகே ரைட்? இந்த சிஸ்டத்துல வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஹீட் வந்து ஆட் பண்றீங்க. ஹீட் ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், the temperature of the system will get increase. கரெக்ட்டா இல்லையா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இப்பதான் பார்த்தோம். அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா the kinetic energy of the molecules வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்ப internal energy வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ஹீட் ஆட் பண்றோம்னா என்ன மீனிங், ஹீட் ஆடட் டு தி சிஸ்டம். அப்ப எப்பவுமே நீங்க ஹீட் ஆடட் டு தி சிஸ்டமா இருந்ததுனா, ஹீட் ஆடட் டு தி சிஸ்டமா இருந்ததுனா டெஃபினட்டா நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, so that time that is a tell you எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a பாசிட்டிவ் வந்துரும். கரெக்ட் தானே? ஏன்னா kinetic energy இன்க்ரீஸ் ஆகுதுனா U2 - U1 வந்து கொடுங்க. அப்ப ஃபைனல் internal energy is greater than initial internal energy. இங்க வந்து பாருங்க U2 is greater than U1 ஆ இருக்கும். அப்ப tell you வந்து எப்படி இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். இதே நீங்க ஹீட் ரிமூவ்ட் from the system இருந்ததுனா, ஹீட் ரிமூவ்ட் from the system இருந்ததுனா, ஹீட் ரிமூவ்ட் ஃப்ரம் த சிஸ்டம் இருந்ததுனா எல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நெகட்டிவ் வேல்யூ வந்து. ரீசன் வந்து என்னது, நீங்க வந்து ஹீட் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், the kinetic energy of the particle will get reduced. ஓகே ரைட்? அப்ப ரெடியூஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும், kinetic energy ரெடியூஸ் ஆகுமா, அப்ப internal energy ரெடியூஸ் ஆகும். அப்ப U2 வேல்யூ வந்து எப்படி இருக்கும், இந்த கேஸுக்கு U2 வேல்யூ இஸ் less than U1 ஆ இருக்கும். so that time what will get, you will get LU will be negative. LU வந்து எப்படி இருக்கும், நெகட்டிவா இருக்கும். அதே தான் இங்கேயும் அதே சேம் எங்க எடுத்துக்க போறீங்கன்னா இன் ஒர்க்லயே வந்து எடுத்துக்க போறீங்க. இன் ஒர்க்லயே வந்து எடுத்துக்க போறீங்க. அப்ப என்ன பண்ணலாம், initially we can take a piston cylinder system. இங்க நம்ம என்ன எடுத்துக்க போறோம், ஒரு கேஸ் வந்து எடுத்துக்கிறோம். இப்பதான் நான் சொன்னேன், கரெக்ட்? இங்க ஒரு பார்ட்டிகல் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு, உங்களோட பிஸ்டன் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்குன்னா what is the resulting velocity of the particle வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ட்டா இல்லையா? ரிசல்ட்டிங் velocity of the particle இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ரிசல்ட்டிங் velocity இன்க்ரீஸ் ஆச்சுன்னா kinetic energy இன்க்ரீஸ் ஆகும் and the total energy or internal energy also will get increase. அப்போ வந்து பாருங்களேன், இப்படி சொல்லலாமா நானு, so during compression pass, compressionக்கு இன்னொரு நேம் என்னது, work done on the system. கரெக்ட்டா இல்லையா? work done on the system, work done on the system. compression சொல்லலாம் இல்ல work done on the system சொல்லலாம். அந்த டைம்ல நமக்கு tell you எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a positive quantity. tell you எப்படி இருக்கும், இட்ஸ் a positive quantity. இதே நீங்க during the expansion conditionல இன்னொரு நேம் என்னது, expansion பேரு work done by the system. இதுல வந்து எப்படி இருக்கும் நமக்கு, so நமக்கு work done by the systemனா நீங்க வந்து என்ன பண்றீங்க, எனர்ஜி எடுக்குறீங்க, கரெக்ட், எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க. அப்ப என்ன ஆகும், kinetic energy of the particle get reduced, at the same time the internal energy also decreases. அப்ப நமக்கு என்ன ஆகும், U2 value is less than U1. அப்ப tell you வந்து என்ன கிடைக்கும்னா நமக்கு that is a negative வந்து கிடைக்கும். அப்ப heat added to the system positive, work done on the system, the tell you is positive. Heat removed from the system or work done by the system,
தட் டைம் த டெல்யூ வில் பி நெகட்டிவ். ஓகேவா? ஸோ இந்த சைன் வந்து நம்மளுக்கு வந்து டெஃபினட்டா வந்து தெரியணும். இப்போ சைன் தெரிஞ்சதுனா தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நாங்க நெகட்டிவா பாசிட்டிவா, ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க எக்ஸாம்ல. ஓகேவா? ரைட்.